திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் தீதற்றகம் வந்த சிவன் சக்தி என்னவே வேதித்து ஞானம் கிரியை பிறத்தலால் வாதித்த இச்சையில் வந்தெழும் விந்துவே. திருச்சிற்றம்பலம். நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். நாதத்தில் விந்துவும் என்று தொடங்குகிறார் திருமூலர். முந்தைய பாடலில் சொன்ன நாதம், அதாவது ஒலி அதிர்வு தோன்றிய பிறகு அதிலிருந்து விந்து ஒளிப்புள்ளி அல்லது ஆற்றல் மையம் உண்டாகிறது. நாத விந்துக்களில் என்று தொடங்கி சிவன் சக்தி என்னவே என்று கூறுகிறாரே, அதன் பொருள் என்ன? இந்த நாதமும் விந்துவும் இணைந்த நிலையில் குற்றமற்ற அந்த பரம்பொருள் சிவன் மற்றும் சக்தி என்று இரு பிரிவுகளாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. வேதத்தின் ஞானம் கிரியை பிறத்தலால் அவ்வாறு பிரிந்த பிறகு ஞான சக்தி, அதாவது அறிவு, மற்றும் கிரியை சக்தி செயல் ஆகிய ஆற்றல்கள் பிறக்கின்றன. வாதித்த இச்சையில் வந்தெழும் விந்துவே என்று கூறுகிறாரே, அப்படி என்றால் என்ன? உலகை படைக்க வேண்டும் என்ற இச்சை விருப்பம் இருக்கிறது அல்லவா? அது எழுவதால் அந்த துடிப்பினால் விந்து விரிவடைந்து படைப்பு தொழிலை தொடங்குகிறது. இதற்கு விளக்குவதற்காக ஒரு கதையை நாம் பார்க்கலாம். நாதம் சிற்பியின் எண்ணம். ஒரு சிற்பி கல்லை அணுகுவதற்கு முன் அவன் மனதில் ஒரு தெளிவான எண்ணம் அல்லது அதிர்வு எழுகிறது. ஒரு அழகான சிலையை செய்ய வேண்டும் என்ற அந்த முதல் தூண்டுதலே நாதம். விந்து சிற்பியின் வரைபடம். அந்த எண்ணற்ற, அதாவது அவன் எண்ணற்ற அலைகள் அவன் மனதில் வீசுகிறது அல்லவா? ஒரு எண்ணம் உதிக்கிறது. அந்த எண்ணம் ஒரு புள்ளியாக நிலை கொண்டு ஒரு திட்டமாக மாறுகிறது. எங்கே செதுக்க வேண்டும், எங்கே வளைக்க வேண்டும் என்ற அந்த மைய புள்ளியே விந்து. சிவன் சக்தி ஞானமும் கிரியையும். இப்போதுக்கு சிற்பிக்கு 2 விஷயங்கள் தேவை. ஞானம், அறிவு, சிலையை பற்றிய முழுமையான அறிவு, அதாவது எந்த அளவு இருக்க வேண்டும், எந்த வடிவம் நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஞான அறிவு இருக்க வேண்டும். கிரியை என்றால் செயல், கையில் ஒளியை எடுத்து செதுக்கும் ஆற்றல். அறிவும் சிவன் செயலும் சக்தி இல்லாமல் ஒரு உருவம் உருவாகாது. எல்லாம் இருந்தும் சிற்பிக்கு அந்த சிலையை செய்ய வேண்டும் என்ற ஆசை, அதாவது இச்சை இருக்க வேண்டும். அந்த ஆசைதான் ஒளியை கல்லின் மேல் விழச் செய்கிறது. அந்த ஆசையினால் விந்து விரிவடைந்து இறுதியில் ஒரு அழகான சிலை பிரபஞ்சம் உருவாகிறது. திருமூலர் இந்த பாடலில் படைப்பின் இயக்கத்தை ஒரு அட்டவணையாகவே தருகிறார். நாதம் என்றால் என்ன? ஒலியின் நுட்பம். விந்து என்றால் ஒளியின் நுட்பம். இச்சை என்றால் படைக்க வேண்டும் என்ற விருப்பம். ஞானம் என்றால் எப்படி படைக்க வேண்டும் என்ற அறிவு. கிரியை என்றால் படைக்கும் செயல், அதாவது ஆற்றல். இறைவன் ஒருவனே ஆனாலும் நமக்காக தன்னை அறிவாகவும் செயலாகவும் விருப்பமாகவும் பிரித்து கொள்கிறான் என்பதே இந்த பாடலின் உட்பொருளாக திகழ்கிறது. நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் தீதற்றகம் வந்த சிவன் சக்தி என்னவே பேதித்து ஞானம் கிரியை பிறத்தலால் வாதித்த இச்சையில் வந்தெழும் விந்துவே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.